ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் நல்லா இருப்பீங்க நம்புகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலையில் என்ன சாப்பாடுன்னு பார்ப்போம். கொஞ்சம் இந்த வீடியோ போட லேட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து ரவை உப்புமா தான் கிண்டியிருக்கிறேன். இது ரொம்ப நாளைக்கு அப்புறம் செஞ்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு 6 மந்த்ஸுக்கு அப்புறம் இன்றைக்கி தான் செஞ்சுருக்கிறேன். இது செய்யும்போது கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு சுண்டுக்கு நான் செஞ்சுருக்கிறேன். ரவையை லேசாகவும் வறுத்துக்கொள்ளணும். தண்ணி ஊற்றும்போது கொஞ்சம் கூடவும் ஊற்றணும். அப்போ தான் கொஞ்சம் நல்ல ஆரம்பத்தில் கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். தேங்காய் பூ போடும்போது நல்லா கிளறி விட்டோட நல்லா ஒன்று ஒன்றா வந்துடும். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு. இதுக்கு கூட சாப்பிட்றதுக்கு வாழைப்பழம் வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது தேவையானவங்க இது சீனியும் போட்டு சாப்பிடுவாங்க. கத்திரிக்காய் குழம்பு, வெங்காய குழம்பும் போட்டு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சில பேர் வந்து இந்த காய்கறிகளை பொரிச்சும் போட்டு இதோடு சேர்த்து பிரட்டுவாங்க. அதுவும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இது வளமை மாதிரி வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாரையும் வதக்கிட்டு இஞ்சி கொஞ்சம் கூட போடணும். தண்ணியை ஊற்றி உப்பையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு ரவையை போட்டு நல்லா கிளறி எடுக்கணும். தேங்காய் கொஞ்சம் கூட போட்டு நல்லா கரண்டியால் நல்லா கிண்டி விட்டோட நல்லா நைஸாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கூட போட்டுகளை காலையில் என்ன சாப்பாடு செஞ்சீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.